ஹலோ மக்களே! இன்னைக்கு ரீபார்ன் 18 ட்ராமாவோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துட்டோம். பார்ட் 2ல நம்ம ஹீரோயின் வீட்ட விட்டு வெளியில போறாங்க. அங்க ஓடி வர்ற அசிஸ்டன்ட் பால் அ ச பிரசிடென்ட் சேர்மன் கண் விழிச்சுட்டாரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஜான் அங்கிருந்து ஓடி போய் அந்த ரூம்ல இருக்கிற டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, "கிராண்ட்பா நீங்க கண் விழிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க இந்த கஞ்சிய கொஞ்சம் குடிங்க" அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம கிராண்ட்பா கேட்குறாரு, "நான் அன்கான்ஷியஸா இருக்கும்பொழுது யாரோ என் பக்கத்துல இருந்த மாதிரியே நான் ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப புடிச்ச ஆட்டோ வில்லம் சாங்கையும் யாரோ பாடுனாங்க" அப்படின்னு சொல்ல, அசிஸ்டன்ட் பால் சொல்றாரு, "அது இன்க்யூனாரிஸ். அவங்க தான் கொஞ்ச நாளா வந்து உங்கள பார்த்துக்கிட்டாங்க" அப்படின்னு சொல்ல, அந்த பேர கேட்டதும் கிராண்ட்பா பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. உடனே கேட்குறாரு, "இப்போ எங்க அந்த லேடி?" அப்படின்னு கேட்க, நம்ம சான் சொல்றான், "அந்த பொண்ணு கொஞ்சம் ரூடான பொண்ணு. அதனால நான் வீட்ட விட்டு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்ல, "ஏய் நான்சென்ஸ்! நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உடனே அந்த பொண்ண கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்ல, அசிஸ்டன்ட் பால் நம்ம ஹீரோயின கூப்பிட அங்கிருந்து ஓடுறாரு. அதே நேரம் டாக்ஸில ஏறப் போற நம்ம ஹீரோயின், "மிஸ்டர் ரீஸ், மிஸ்டர் ரீஸ்" அப்படின்னு அசிஸ்டன்ட் பால் கூப்பிட அப்படியே நிக்கிறாங்க. சேர்மன் கண் விழிச்சுட்டாரு. அவரு உங்கள உடனே பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஓடி வர்றாங்க. அதே நேரம் சானும் கிராண்ட்பாவும் அங்க உட்காந்துருக்க, "மிஸ்டர் ரீஸ் வந்துட்டாங்க" அப்படின்னு பால் இன்ட்ரோடியூஸ் பண்ண, நம்ம ஹீரோயின் கிராண்ட்பாவுக்கு முன்னாடி என்டர் ஆகுறாங்க. அந்த பொண்ண பார்த்தா கிராண்ட்பாவுக்கு பயங்கர ஷாக்கு. "இது எப்படி சாத்தியம்? இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு எங்க அம்மா போலவே இருக்காங்களே! ஆனா எங்க அம்மா தான் கொஞ்சம் பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்களே!" அப்படின்னு நினைக்கும் பொழுதே, நம்ம ஹீரோயின் கிராண்ட்பா கிட்ட வந்து "சென்னி" அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த பேர் இந்த நிக்நேம் எங்க அம்மா தான் சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் இதுவரைக்கும் யாரும் இந்த நிக்நேம் சொல்லி என்னைய கூப்பிட்டதில்ல. நீங்க யாரு? அப்படின்னு கேட்க, "நான் தான் உன் அம்மா" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இத கேட்டு ஷானுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அதே நேரம் நம்ம கிராண்ட்பாவும், "மிஸ் என்கிட்ட விளையாடாதீங்க" அப்படின்னு சொல்ல, "இல்ல சென்னி உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கான் அதாவது உன்னோட ஃபர்ஸ்ட் பெட் இறந்தப்போ நீ பயங்கரமா அழுத. அந்த டைம் அம்மா உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன், இனிமே உன்னைய லைஃப்ல எப்பவுமே அழ விட மாட்டேன்னு. பட் சாரி என்னைய மன்னிச்சிடு. நான் உன்னைய பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டேன்" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். நம்ம கிராண்ட்பா, "அம்மா உண்மையிலே நீங்க தானா?" அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த நேரம் சான் வந்து, "கிராண்ட்பா, கிராண்ட்பா இங்க என்ன நடக்குது? கொஞ்சம் யோசிங்க" அப்படின்னு சொல்ல, "ஏய் வாய மூடுறா! ரொம்ப நாள் கழிச்சு நான் எங்க அம்மாவ பார்க்குறேன். எதுக்கு எங்கள டிஸ்டர்ப் பண்ற? முதல்ல வெளியில போ" அப்படின்னு கேட்க, "கிராண்ட்பா புரிஞ்சுக்கங்க. இவங்க தான் உங்க அம்மாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்?" அப்படின்னு கேட்க, "நான் தான்டா ப்ரூஃப். எங்க அம்மாவ பத்தி எனக்கு தெரியாதா? எங்க அம்மாக்கு இது 2வது சான்ஸு. அவங்க கூட கொஞ்ச நேரம் என்னைய நிம்மதியா இருக்க விடு" அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாகிட்ட, "அம்மா எப்படி நீங்க இப்படி ஆனீங்க?" அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினும் ஆ அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. அதாவது ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம், "நான் அந்த 18 வயசு பொண்ணு, இதே நேம் உள்ள ஒரு பொண்ணு இதில வந்துட்டேன்னு" எல்லாத்தையும் சொல்ல, இத கேட்ட நம்ம சான் "மிஸ் ரீஸ் நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிளே கிடையாது. ஏதோ எங்க கிராண்ட்மாவ பத்தி சில விஷயங்கள தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, நீங்க அவங்கள மாதிரியே இந்த வீட்டுக்கு ஹெட் மாதிரி நடந்துக்கிறது நல்லா இல்ல" அப்படின்னு பேச, உடனே கிராண்ட்பா, "ஏய் உன் வாய மூடு. உன்னோட கிராண்ட்மா கிட்ட இப்படி தான் குரல உயர்த்தி பேசுவியா?" அப்படின்னு கேட்க, "கிராண்ட்பா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்ல, "இதோ பார் நான் சொல்றது இதுதான் என்னோட அம்மா. ஒழுங்கா நடந்துக்கோ" அப்படின்னு கிராண்ட்பா சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "நான் சான் கொஞ்சம் ஸ்டஃபானான பையன் தான். நான் கொஞ்ச நாளா அவன கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ நெனைக்கிற அளவுக்கு அவனுக்கு பெரிய மூளைலாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா எப்படி இவன நீ கம்பெனிக்கு சிஇஓ ஆக்குன?" அப்படின்னு கேட்க, நம்ம சான் அப்படியே நின்னுட்டு இருக்கான். உடனே நம்ம கிராண்ட்பா சொல்றாரு, "அந்த இடத்துல நம்ம குடும்பத்தில இருக்கிறதுல இவன் கொஞ்சம் பெஸ்ட்டா தெரிஞ்சான். அதனால நான் ஆக்கியாச்சு. இன்னும் நாளைக்கு டின்னர் மீட்டிங்கில எல்லாரையும் வர சொல்றேன். உங்களுக்கு யார பிடிக்குதோ அவங்களையே நீங்க சூஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, "ஓகே நான் தான் வந்துட்டேன்ல. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மாத்திடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சான பார்த்து, "சான் என்னைய கிராண்ட்மான்னு கூப்பிடு" அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம சான் அவங்க கிராண்ட்பாவ பார்க்குறான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு அவரு. என் கிராண்ட்பா இதுக்கு முன்னாடி இவ்வளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததில்ல. சரியோ தப்போ அப்படின்னு நினச்சிட்டு கிராண்ட்மா அப்படின்னு நம்ம ஹீரோயின கூப்பிட, உடனே நம்ம ஹீரோயின், "பாத்தியா இந்தா கூப்பிட்டாச்சு. இனி நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் தான் வந்துட்டேன்ல. இனி எல்லாமே மாறிடும்" அப்படின்னு சொல்ல, நம்ம கிராண்ட்பாவும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாரு. உடனே நம்ம சான் அங்கிருந்து போக, "சான் ஒரு நிமிஷம்" அப்படிங்க நம்ம சான் அப்படியே நிற்கிறான். "நான் இனிமே இந்த வீட்ல தான் தங்க போறேன். என்னோட பழைய ரூம எனக்கு சுத்தம் பண்ணி வச்சுடு" அப்படின்னு சொல்ல, "சரி" அப்படின்னு சொல்லிட்டு சான் அங்கிருந்து போயிடுறான். அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் அவங்க ரூம்ல இருக்காங்க. அந்த நேரம் கிராண்ட்பா வந்து கதவ தட்டுறாரு. யாருன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, கிராண்ட்பா வந்து அப்படியே கீழ விழ போக, நம்ம ஹீரோயின் அவங்கள தாங்கி பிடிச்சிடுறாங்க. "சென்னி இது என்ன காலையிலே இந்த பக்கம் வந்திருக்க?" அப்படின்னு கேட்க, "அம்மா நேத்து நடந்த எதையுமே என்னால நம்ப முடியல. ஒருவேளை நான் கனவு தான் காண்டுட்டு இருக்கனோ? அப்படிங்கிற பயத்துல தான் நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு பார்த்துட்டு போக வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "நீ எந்த கனவும் காணல. நிஜமாவே நான் இங்க தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர உட்கார வைக்க, உடனே நம்ம கிராண்ட்பா சொல்றாரு, "எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா, நான் சின்ன வயசா இருக்கும்பொழுது எப்பவும் உங்க கைய பிடிச்சுக்கிட்டே சுத்துவேன். எனக்கு
இப்பவும் அதுபோல சுத்தணும்னு ஆசையா இருக்கு. ஆனா, என்னோட உடம்பு அதுக்கு ஒத்துழைப்பு குடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, "நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா நான் தான் வந்துட்டேன்ல. இனிமே நீ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ உன் உடம்ப மட்டும் கவனிச்சுக்கிட்டா போதும்." அப்படின்னு சொல்லிட்டு, "இன்னைக்கு ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு லீவு போட்டுர்றேன். இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா நான் உன் கூட தான் இருக்க போறேன்." அப்படின்னு சொல்ல, நம்ம கிராண்ட்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே நம்ம கிராண்ட்பா நம்ம ஹீரோயின கூப்பிட்டுக்கிட்டு டைனிங் ஹாலுக்கு வர, அங்க அசிஸ்டன்ட் பால் நின்னுட்டுருக்கான். அவன்கிட்ட போயி, "இனிமே இந்த வீட்ல எனக்கு என்ன ரெஸ்பெக்ட் குடுப்பீங்களோ, அதே ரெஸ்பெக்ட் தான் அவங்களுக்கும் குடுக்கணும்." அப்படின்னு சொல்ல, நம்ம பாலுக்கு ஷாக் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம, "இனிமே இந்த வீட்ல எந்த ஆர்டரா இருந்தாலும் முதல்ல அவங்க கிட்ட தான் நீங்க பெர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற சேர இழுத்து போட்டு நம்ம ஹீரோயின உட்கார வைக்கிறா. அது மட்டும் இல்லாம, அவ குடிக்கிறதுக்கு கிளாஸ்ல பால் ஊத்தி குடுக்க, அதே நேரம் அங்க வர்ற சானும் நம்ம ஹீரோயினுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்க, இத பார்த்துக்கிட்டு இருக்கிற பால் பயங்கர ஷாக் ஆயி நிக்க, உடனே நம்ம ஹீரோயின் "தேங்க்ஸ் அண்ணி" அப்படின்னு சொல்ல, இன்னுமே நம்ம பாலுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அந்த நேரம் வெளியில ஏதோ கார் சவுண்ட் கேட்க, நம்ம பால் சொல்றாரு, "மாஸ்டர் ஜாய் வந்துட்டாரு" அப்படின்னு சொல்ல, நம்ம கிராண்ட்பா சொல்றாரு, "இது என்னோட இன்னொரு பேரன். ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே ஒரு வில்லா எடுத்து அவன ஸ்டே பண்ண வச்சிருக்கேன். ரொம்ப நல்ல பையன்." அப்படின்னு சொல்லும் பொழுதே, "கிராண்ட்பா நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்டர் ஆகுறான் நம்ம ஜோய். அங்க நம்ம ஹீரோயின பார்த்த ஜோய் பயங்கர ஷாக் ஆயிடுறான். உடனே நம்ம ஹீரோயின்ட்ட போயி, "நான் உனக்கு ஸ்கூல்ல கன்ஃபஸ் பண்ணேன். பட் நீ என்னைய பப்ளிக்ல அசிங்கப்படுத்திட்டு, இங்க எனக்கு முன்னாடியே என் வீட்ல வந்து உட்காந்துருக்கியா?" அப்படின்னு கேட்க, உடனே நம்ம கிராண்ட்பா கேட்குறாரு, "உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி தெரியுமா?" அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "ஆமா, நாங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட். அது மட்டும் இல்லாம ஒரே டெஸ்க்மேட் கூட." அப்படின்னு சொல்ல, உடனே ஜெய் சட்டைய இழுத்து விட்டுக்கிட்டு, "இதோ பார், நீ செஞ்சத நான் மன்னிக்கவே மாட்டேன். உன்னைய நான் மன்னிக்கணும்னா என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு." அப்படின்னு சொல்ல, டக்குன்னு கிராண்ட்பா அவனோட பொறடியில ஒரு தட்டு தட்ட, அப்படியே போய் குப்புற விழுந்துடுறான். உடனே ஷான் வாய மூடிக்கிட்டு சிரிக்க, உடனே ஜாய் கேட்குறான், "கிராண்ட்பா இப்ப நீங்க என்னைய அடிச்சீங்களா?" அப்படின்னு கேட்க, "ஆமாண்டா அடிச்சேன்" அப்படின்னு சொல்றாரு. அதே நேரம் சான் அங்க உள்ள பால் கிட்ட, "எல்லாரையும் வெளியில சொல்லுங்க" அப்படின்னு சொல்ல, பால் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வெளியில போயிடுறான். "இப்ப எதுக்காக என்னைய நீங்க அடிச்சீங்க?" அப்படின்னு கேட்க, "இதோ பார், இது உன்னோட கிராண்ட்மா. அவங்க கிட்ட மரியாதையா பேசு" அப்படின்னு சொன்னேன். "என்ன? கிராண்ட்மாவா? இது என்ன ஸ்டூப்பிட்டா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நிக்க, உடனே நம்ம கிராண்ட்பா கையில வச்சிருக்கிற கம்ப கொண்டு அடிச்சுக்கிட்டு, "இதோ பாரு, இது ஸ்டூபிட்டெல்லாம் கிடையாது. இதுதான் உண்மை." அப்படின்னு சொல்ல, "இல்ல, இவ பொய் சொல்றா. இத நான் நம்ப மாட்டேன்." அப்படின்னு சொல்ல, "இதோ பாரு, உன்னோட அப்பாவோட அம்மாவ நீ என்ன சொல்லி கூப்பிடுவ?" அப்படின்னு கேட்க, நம்ம ஜாய் சொல்றான், "நான் என்ன 3 வயசு குழந்தையா? இது என்ன ஸ்டூபிட் தனமான கொஸ்டின் எல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க?" அப்படின்னு கேட்க, "ஆன்சர் பண்ணுடா." அப்படின்னு சொல்ல, "கிராண்ட்மா" அப்படின்னு சொல்லுவான். அப்போ கிராண்ட்பாவோட அம்மாவ நீ என்ன சொல்லி கூப்பிடணும்? அப்படின்னு கேட்க, கிராண்ட்மா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் குட் பாய் அப்படின்னு சொல்ல, "ஏய் பொய்க்கோழி, நீ இதெல்லாம் நீ நீ இங்க வந்து எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்ல, நம்ம சான் "கொஞ்சம் அமைதியா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லுவான். இவன் கொஞ்சம் வாலுத்தனமான பையன். இவன் வந்தா அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்ல, "டேய் அண்ணா, நீயுமா இதெல்லாம் நம்புற? இவ பொய் சொல்றா. என் கிராண்ட்மா யாரு தெரியுமா? அவங்க எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா? இந்த ஜான்சன் குரூப்ல இருக்கிற பாதி சொத்து எங்க கிராண்ட்மா தான். அவங்க மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நாங்க எதுவுமே கிடையாது." அப்படின்னு சொல்றான். உடனே கிராண்ட்மா கொஞ்சம் பொறுமையா பொறுத்துக்கங்க. இவன் இப்படிதான் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஜாய் வந்து அவன் அண்ணன திரும்பி பார்க்குறான். "டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னடா சொல்லி கூப்பிட்ட?" அப்படின்னு கேட்க, கிராண்ட்மா அப்படிங்க. "டேய் நீயுமாடா? இவ பொய் சொல்றாடா, நம்பாதடா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம கிராண்ட்பா வந்து, "நான் அஃபிஷியலா உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவங்க தான் என்னோட அம்மா. அதாவது உன்னோட கிராண்ட்மா அப்படின்னு சொல்ல, இனிமே நீ இவங்கள்ட்ட எப்பவும் மரியாதையா நடந்துக்கணும். இவங்களுக்கு நீ எப்பவும் ரெஸ்பெக்ட் குடுக்கணும்." அப்படின்னு சொல்ல, நம்ம ஜாய் பொத்துன்னு உட்காந்து, "நீங்க எல்லாம் சீரியஸா தான் சொல்றீங்களா?" அப்படின்னு கேட்க, "ஆமா, சீரியஸா சொல்றேன். லவ்டு மம்மி. அதனால இனிமே உங்க கிராண்ட்மாவுக்கு நீ மரியாதை குடுக்கணும். அவங்க கிட்ட ரெஸ்பெக்ட்டா நடந்துக்கணும்." அப்படின்னு சொல்ல, "ஓகே. கிராண்ட் கிராண்ட்மா" அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு சொல்றா நம்ம ஜாய். அந்த நேரம் பார்த்து அசிஸ்டன்ட் பால் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு அங்கே வராரு. அந்த குழந்தைய வந்தனோட கிராண்ட்பா, "ஏய் டோலி வா வா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, "இதுதான் டோலி, ஃபேமிலி டின்னர்ல அதனால தான் கூட்டிகிட்டு வர சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அந்த குழந்தை, கிராண்ட்பா டாடி" அப்படின்னு கூப்பிட, சான் ஊன்னு தலையை மட்டும் ஆட்டுவான். உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து ஆன்ட்டி அப்படின்னு கூப்பிட, "ஏய் இது என்ன ஜென்ரேஷனை மாத்துற?" அப்படின்னு சொல்ல, "பரவாயில்ல சென்னி, சின்ன குழந்தை தானே, எனக்கு இப்படியே கூப்பிடட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அந்த குழந்தைய கூப்பிட்டு தன் மடியில உட்கார வச்சுக்கிறா. அந்த நேரம் பார்த்து கிராண்ட்பா சொல்றாரு, "பாவம் டோலி, சின்ன வயசுலயே அம்மாவ இழந்துட்டா. ஆனா, அதனால தான் அவள கொண்டுட்டு போய் போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்தோம்." அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கேட்குறாங்க, "நம்ம டோலி ரொம்ப சின்ன பொண்ணு தானே, அவள எதுக்கு கொண்டுட்டு போய்
போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்தீங்க?" அப்படின்னு கேட்க, "சானோட ஐடியா தான் இது. அங்கன்னா ரொம்ப இண்டிபெண்டன்ட்டா இருக்கலாம். நெறைய புதிய விஷயங்கள் கத்துக்கலாம். கிண்டர் கார்டன்ஸும் நெறைய இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே, "ஓ! அப்படியா?" அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் சான பார்த்து, "உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா?" அப்படின்னு கேட்க, "ஆ கேளுங்க." அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, "செக்ரட்டரி லேனோட பொண்ணும் போர்டிங் ஸ்கூல்ல தான் படிக்கிறாளா?" அப்படின்னு கேட்க, "இல்ல, இல்ல. அவளுக்கு சின்ன வயசுலயே அப்பா இல்லாம வளர்ந்ததுனால, மத்தவங்க கூட பேசி பழகுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதனால நான் அவள போர்டிங் ஸ்கூல்ல சேர்க்கல." அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஜாய் சொல்றான், "பாவம்ல லூனா. சின்ன வயசுலயே அப்பாவ இழந்துட்டா. ரொம்ப கஷ்டம். என்னா நீ சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க. அவளும் இந்த ஃபேமிலிக்கு வந்துருவா." அப்படின்னு சொல்ல, உடனே கிராண்ட்பாவும் சொல்லுவாரு, "ஆமா, எனக்கும் அந்த லூனாவ நல்லா பிடிக்கும். சீக்கிரம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணு." அப்படின்னு சொல்ல, நம்ம சாம் சந்தோஷத்துல, "ஓகே, ஓகே." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின், "என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணணும்? உண்மையிலே உங்க எல்லாருக்கும் கண்ணுல ஏதாவது பிரச்சனையா? முதல்ல போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லும்பொழுதே கிராண்ட்பா, சான் எல்லாம் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அதே நேரம் செக்ரட்டரி லேனும் அவளோட பொண்ணையும் அங்க அ பால் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறாரு. உடனே செக்ரட்டரி லேன், "கிராண்ட் சேர்மன் நீங்க இப்போ ஓகேவா?" அப்படின்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன்." அப்படின்னு சொல்ல, அந்த குழந்தைய பார்த்ததும் சான் ஓடி போய் அந்த குழந்தைய ஹக் பண்ணிக்கிறான். இத பார்த்த டோலிக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடுது. உடனே அந்த குழந்தை கிராண்ட்பா கிட்ட வந்து, "கிராண்ட்பா நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க உடம்ப நீங்க பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம செக்ரட்டரி அங்க உட்காந்துருக்கிற நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "நாங்க வந்து உட்காரலாமா?" அப்படின்னு கேட்க, உடனே நம்ம கிராண்ட்பா, "வேண்டாம், வேண்டாம். நீங்க சான் பக்கத்துல உட்காருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க உட்காந்துருக்காரு. உடனே செக்ரட்டரியும், "இந்த பொண்ணுக்கு ஏன் இவ்ளோ இது?" அப்படின்னு நெனச்சுக்கிட்டே போய் சான் பக்கத்துல உட்காந்துருக்கா. அந்த நேரம் நம்ம கிராண்ட்பா, "உங்களுக்கு கேட்ஃபிஷ் பிடிக்கும்ல?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தட்டுல கொஞ்சம் கேட்ஃபிஷ் எடுத்து வைக்க, இத பார்க்குற செக்ரட்டரிக்கு பயங்கர ஷாக்கு. என்ன இவரு இப்படியெல்லாம் பரிமாறிக்கிட்டு இருக்கிறாரு இந்த பொண்ணுக்கு. இந்த பொண்ணுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே, அந்த செக்ரட்டரியோட பொண்ணு லூனா, "டாடி எனக்கும் ஃபிஷ்ஷுன்னா ரொம்ப பிடிக்கும். பட் போன்ஸ மட்டும் தனியா எடுத்து எனக்கு சாப்பிட தெரியாது. நீங்க கொஞ்சம் எனக்கு எடுத்து குடுக்குறீங்களா?" அப்படின்னு கேட்க, "ஓகே டாடி உனக்கு எடுத்து தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே, டோலியும், "அப்பா எனக்கும் ஃபிஷ் பிடிக்கும்." அப்படின்னு சொல்ல, உடனே சான் வந்து, "நீ லூனா வந்து உன்ன விட சின்ன பொண்ணு. அதனால உனக்கு தேவையானத நீயே செஞ்சுக்கோ. எப்பவும் அடுத்தவங்கள சார்ந்து இருக்காத." அப்படின்னு கொஞ்சம் கோவமா பேசுறான். இத கேட்டு சிரிக்கிற நம்ம ஹீரோயின், "நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லூனாவ விட டோலி 5 மாசம் சின்ன பொண்ணு தான்." அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு ஃபிஷ் தானே வேணும்? நான் குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவ தட்டுல இருக்கிற ஃபிஷ்ஷ எடுத்து கிராண்ட்பா தட்டுல பொத்துன்னு போடுறா. இத பார்த்து கிராண்ட்பா பயங்கர ஷாக்காக, செக்ரட்டரியுமே பயங்கர ஷாக் ஆயிடுறா. உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "நீ இந்த வீட்டுக்கு ஹெட்டான ஆளு தானே! இங்க என்ன பார்ஷியாலிட்டி நடக்குதுன்னு உன் கண்ணுக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம கிராண்ட்பா ஏதோ புரிஞ்ச மாதிரி, ஓகே, ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு, சாம் நீ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வேலைக்கு போக வேண்டாம். நம்ம டோலியையும், ட்ரீஸையும் கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் போ." அப்படின்னு சொல்ல, செக்ரட்டரி லேனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. இந்த பொண்ணுக்காக ஆஃபீஸுக்கே லீவு போட சொல்றாரே! அப்படின்னு ஷாக் ஆகி நிக்கும் பொழுதே, ஏதோ தோண குழந்தையோட கைய பிடிச்சுக்கிட்டு இப்படி கிள்றா. உடனே அந்த குழந்தை ஏதோ புரிஞ்ச மாதிரி, "அப்பா இன்னைக்கு நீங்க என்னைய ஷாப்பிங் கூட்டிக்கிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு புடிச்ச ஃபேவரட் டாலெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே." அப்படின்னு சொல்ல, உடனே கிராண்ட்பா வந்து, "அது என்ன பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது சின்ன குழந்தைங்க இன்டர்ஃபியர் ஆகுறது?" அப்படின்னு திட்டிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம செக்ரட்டரி, "சாரி சேர்மேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் உன்னைய அம்யூஸ்மென்ட் பார்க்குக்கே கூட்டிட்டு போறேன். நீ வா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு போயிடுறா. உடனே நம்ம சானும், "சாரி கிராண்ட்பா, சாரி கிராண்ட்பா." அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் கொஞ்சம் நில்லுங்க நானும் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஓடுறா. இத பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம கிராண்ட்பா, "சாரிம்மா, இப்ப தான் எனக்கு எல்லாமே புரியுது. லூனா நம்ம டோலிய ஓவர்டேக் பண்ண பார்த்துட்ருக்கா. என்னோட கண்ண இப்ப தான் நீங்க திறந்திருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "இந்தாங்க இதில நெறைய பிளாக் கார்ட்ஸ் இருக்கு. இந்த கார்ட்ஸ வச்சு நீங்க என்னென்ன ஷாப்பிங் பண்ணணுமோ பண்ணிக்கங்க." அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பிளாக் கார்ட்ஸ நம்ம ஜாய் அப்படியே உத்து பார்த்து, "எவ்ளோ கார்ட்ஸு! இதில எனக்கு ஒரு கார்ட் நீங்க குடுக்கக்கூடாதா?" அப்படின்னு கேட்க, நம்ம கிராண்ட்பா உடனே, "டேய் உனக்கு தான் மாசம் $20,000 குடுக்குறேன்ல, அது பத்தாதா?" அப்படின்னு கேட்க, "போன மாசம் நான் $10,500க்கு தேவையில்லாம ஒரு நெக்லஸ் வாங்கி அது வீணா போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம ஹீரோயின் அத வாங்கிட்டு, "பரவால்ல. இனிமே நீ எதுக்கும் பயப்படாத. இதுலயே நான் ஜெய்யோட கன்வீனியன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்ல நம்ம ஜெய், "என்ன?" அப்படிங்க. "டேய் ஒழுங்கா இனிமே கிராண்ட்மா சொல்றத கேட்டு நட. அவங்க அவங்க நடந்து போனா, அவங்களோட பேக்கெல்லாம் நீ தூக்கிக்கிட்டு போகணும். அவங்க சேர்ல உட்காந்தா, அந்த சேர நீ இழுத்து போடணும்.
அவங்க சாப்பிட்டா அந்த பிளேட்ட நீ கழுவணும். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் நடந்துக்கணும். அப்படின்னா மட்டும் தான் உனக்கு இந்த வீட்ல இடம். இல்லைன்னா இந்த வீட்ட விட்டு உன்னை தொரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொன்னனோட, முடியாது. என்னால இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு ஜாய் கத்தும்பொழுதே, நம்ம ஹீரோயின் கையில அந்த பிளாக் கார்ட்ஸ வச்சு இப்படி ஆட்ட, அடுத்த நிமிஷம் ஸ்கூல்ல ஜாய் நம்ம ஹீரோயினோட பேக்கெல்லாம் தூக்கிட்டு, "ஏய் தள்ளுங்கடா, தள்ளுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த நேரம் ஸ்கூல்ல உள்ள சில பேர் பேசிட்டு போறாங்க. வர வர கிளாஸ் 20ல உள்ள யங்குனரீஸ் பயங்கர சார்மிங் ஆயிட்டுருக்காங்க. ரோயாரீஸ விட அப்படின்னு பேசிட்டு போகும்பொழுதே ரோயாரீஸும் அவளோட ஃப்ரெண்டும் அங்க நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் அங்க வர்ற சார்லி, "டேய் நீ எதுக்குடா இவளோட பேக்க தூக்கிட்டு போற?" அப்படின்னு கேட்க, உனக்கு சொன்னா புரியாது" அப்படின்னா, "நீ இவகிட்ட தோத்துட்டேன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு, கிராண்ட்மா" அப்படின்னு சொல்ல வர முழுங்கிட்டு, "இந்தாங்க உங்க பேக்க எடுத்துக்கிட்டு நீங்க கிளாஸ் போய்க்கிட்டே இருங்க. நான் ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு உங்க பின்னாடியே வர்றேன்" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் தான் பேக்ல இருந்து ஒரு பேப்பர எடுத்து, "உனக்காக நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். இந்த பிளான படி" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. உடனே நம்ம ஜோய் அந்த பிளான வாங்கி அப்படியே அந்த பேப்பர வாங்கி அப்படியே பிரிச்சு படிக்க, அவன் முகம்லாம் வெளுத்து போயிடுது. ஸ்மோக் பண்ணுனா $300, ஃபைட் பண்ணுனா $1500, ஸ்கூல்ல தூங்குனா $500 டிடக்ட் செய்யப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. டக்குன்னு நம்ம ஜோய் ஷாக் ஆகி கீழ விழ, சார்லி அவன தாங்கி பிடிச்சுறான். "என் லைஃப்ல என்னடா நடக்குது? உங்களுக்கெல்லாம் என் வாழ்க்கை ஜோக் ஆயிட்டா?" அப்படின்னு கேட்க, "டேய் என்னாச்சு? ஜாய் என்னாச்சு?" அப்படின்னு சார்லி கேட்க, "என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சும்மா. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சே!" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். அப்படியே கட் பண்ணா, நம்ம ஹீரோயின் வீட்ல உட்காந்துருக்காங்க. அப்ப கிராண்ட்பா அங்க வர்றாரு. "அம்மா நீங்க வந்து ஜான்சன் குரூப் நடத்துற சிங்கிங் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி செலக்ட் ஆகியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "அந்த கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணதே உனக்காக தான். பட் நீ இப்போ பூரணமா குணமாயிட்டல்ல. அதனால இனிமே நான் அதில கலந்துக்க போறதில்ல" அப்படின்னு சொல்ல, "இல்லம்மா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு சிங்கிங்னா ரொம்ப பிடிக்கும். பட் அந்த டைம்ல நீங்க சயின்டிஃபிக் ரிசர்ச் பக்கம் போனதுனால நீங்க அத விட்டுட்டீங்க. இல்லைன்னா அந்த டைமே நீங்க நேஷனல் அவார்ட் வாங்கியிருப்பீங்க" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்றா, "அந்த டயத்துல எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான். எந்த கான்டெஸ்ட்டும் வந்து மக்களோட உயிர காப்பாத்தாது" அப்படின்னு சொல்ல, "பரவாயில்லம்மா எனக்கும் அது தெரியும். கடவுள் இது உங்களுக்கு குடுத்துருக்கிற 2வது சான்ஸ். இந்த சான்ஸ்ல நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணுங்க. இத மிஸ் பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்ல, "ஓகே நான் உனக்காக பார்ட்டிசிபேட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வெளியில வர, அங்க செக்ரட்டரி லேண்ட் குடிச்சிட்டு வர நம்ம சான அப்படியே கைத்தாங்கலா கூட்டிட்டு வர்றா. "சாரி சேர்மன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. நான் இவர ரூமுக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்ல, நம்ம சேர்மன் நம்ம கிராண்ட்பாவோ, "இவனால எப்பவுமே பிரச்சனை தான்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. நம்ம நம்ம ஹீரோயின் போனதுக்கப்புறம் செக்ரட்டரி லேண்ட், "இந்த ரூம் வந்து இந்தா உள்ள மேண்ட்ரிட்ஜ்க்கு தானே குடுப்பாங்க. இந்த ரூம்லேருந்து எப்படி இவ போறா?" அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, நம்ம சான கொண்டுட்டு போய் ஒரு சோபாவுல பொத்துன்னு தள்ளி விடுறா. தள்ளி விட்டுட்டு, "அவ யாரு?" அப்படின்னு கேட்க, நம்ம சான் வந்து, ஷி இஸ் மை ஃபேமிலி" அப்படின்னு சொல்ல, "அவ உன்னோட ஃபேமிலின்னா அப்ப நான் யாரு?" அப்படின்னு கேட்க, நம்ம சான் சொல்றா, "அவ என்னோட ஃபேமிலி. நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்ல, "இது என்ன நியாயம்?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்பொழுதே, நம்ம சான் அவள இழுத்து உட்கார வச்சு, "எதையும் ஓவர் திங்கிங் பண்ணிக்காத. எல்லாம் சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு அவ தோள்ல தலசாய்ச்சு படுத்துக்க, நம்ம செக்ரட்டரி லேன், "எனக்கு ஒரு காலம் வரும். அப்ப நான் யாருன்னு காட்டுறேன்" அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா, நம்ம கான்டெஸ்ட் நடக்கிற இடத்துக்கு வெளியில நம்ம கிராண்ட்பா, நம்ம ஹீரோயின், சான் 3 பேரும் உட்காந்துருக்க, நம்ம கிராண்ட்பா சொல்றாரு, "சான் ஜட்ஜஸ் யாருன்னு பார்த்து பேசிடு. இந்த காம்படிஷன்ல எங்க அம்மா தான் வின் பண்ணணும்" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்றா, "அதெல்லாம் வேண்டாம் சன்னி. காம்படிஷனுங்கிறது நேர்மையா நடக்கணும். நான் நேர்மையாவே பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்றேன். நான் இப்ப இங்கேருந்து இறங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து இறங்கி போக, நம்ம கிராண்ட்பா சொல்றாரு, "எங்க அம்மாவுக்கு நான் சியர் அப் பண்ணணும். அதனால ஆடியன்ஸ் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு சீட்ட போட்டுரு" அப்படின்னு சொல்ல, "ஓகே கிராண்ட்பா நான் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்றா. அதே நேரம் இங்க கான்டெஸ்ட் நடக்கிற இடத்துல ரோயாவோட பயங்கர ஃபேன்ஸ் பேஸ் இருக்கு. அவங்க எல்லாம் "ரோயா, ரோயான்னு" கத்திட்டு இருக்க, நம்ம ரோயா அத பார்த்து ஹேப்பியா நின்னுட்டு இருக்கா. அந்த டைம் ஓடி வர்ற ஒரு பொண்ணு, "மிஸ் ரோயா நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேனு. உங்களோட எந்த சாங்கையுமே நான் இதுவரைக்கும் மிஸ் பண்ணதில்ல. எனக்கு ஆட்டோகிராஃப் போடுங்க" அப்படின்னு கேட்கும்பொழுதே நம்ம ஹீரோயின் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அவள பார்த்தவ, "இவளு இங்கேயும் வந்துட்டாளா? இவள நான் பார்க்கக்கூடாதே, இவள நான் பார்க்கக்கூடாதே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு இருக்கும் பொழுதே, நம்ம ஹீரோயின் அவள கிராஸ் பண்ணி அங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கையில உள்ள பேக்க பார்க்கணும் நம்ம ரோயா, பேக் ஆச்சே. இந்த பேக் விலை ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது எப்படி இவ கையில வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே, இது ஃபேக் தான். கண்டிப்பா இது ஃபேக் தான்" அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த நேரம் செக்ரட்டரி லேன் அங்க வந்து, "இந்த கான்டெஸ்ட்டுக்கு தேவையான எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச எல்லாமே செய்வோம்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப, அங்க நம்ம ஹீரோயின் நிக்கிறத பார்த்துட்டா. உடனே
லேன்னு நினச்சிக்கிறா. நீ இங்கேயும் வந்துட்டியா? எப்படி நீ இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே உள்ள யார்கிட்டயோ இவளை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்படியே கட் பண்ணா மேக்கப் ரூமு. ரோயாவுக்கு ஒரு பக்கம் மேக்கப் நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் மேக்கப் நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயினோட மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்க, மேம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேக்கப் போட்டு விடுறேன். அந்த மேக்கப்பில் இந்த இவ்வளோ க்ரௌடில் நீங்கள் தனியாக தெரிவிங்க அப்படின்னு சொல்ல, ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அந்த நேரம் அவளுக்கு ஒரு ஃபோன் வர, அதை எடுத்து கேட்டுட்டு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு, சாரி மேடம் எனக்கு டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்திருக்கு, நான் உடனே போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இதை பார்க்குற ரோயா, இன்னும் போட்டிக்கு 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே இவளுக்கு எந்த மேக்கப்பும் போட ஆள் கிடையாது, கண்டிப்பாக இந்த போட்டியில் நான் தான் வின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பியாக இருக்கிறா. வெளியில் நம்ம கிராண்ட்பா அங்கே உள்ள ஆடியன்ஸுக்கு கூட சண்டை போட்டுட்ருக்கா. ஈங்கியோனா ஈங்கியோனா அப்படின்னு சொல்ல, ரோயாவோட ஃபேன்ஸ் எல்லாம் யாருனே தெரியாத ஒரு பொண்ணுக்காக எதுக்குயா நீ வந்து இங்கே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஏய் ஒழுங்காக பேசுங்க அப்படி இப்படின்னு சொல்லி, ஏய் என்னோட ரோயா தான் ப்ரிட்டியஸ்ட் தெரியுமா அப்படின்னு சொன்னால், உங்கள் ரோயா ப்ரிட்டியஸ்ட்டாக இருக்கலாம், அவ்வளோ பேர் ப்ரிட்டியஸ் ஈங்கியோனா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க. நம்ம சான் வந்து கிராண்ட்பா கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னா, என்ன அமைதியாக இருக்க சொல்கிறேன், அதுங்க எப்படி பேசிகிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறேன். கிராண்ட்பா பொறுமை பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுதே அங்கே ஆங்கர் வந்து கான்டெஸ்டன்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போது பாட போகிறது மிஸ் ரோயா அப்படின்னு சொல்ல, ரோயா வர்றா. உடனே ரோயாவோட ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கரமாக ரோயா ரோயான்னு கத்த, ரோயா வந்து ஒரு பாட்டு பாடுறா. அந்த பாட்டு முடிஞ்சனோட ஆங்கர் இவங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்க, ஆடியன்ஸ் எல்லாரும் பயங்கர ஹாப்பியில் நிற்கும் பொழுது ஜட்ஜஸ் எல்லாம் ரோயாவோட ஸ்கோர்ஸ் 97 அப்படின்னு சொல்ல, ரோயாவோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். 97 ஹையஸ்ட் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியில் இருக்காங்க. அதே நேரம் ஆங்கர் வந்து அடுத்த கண்டஸ்டன்ட் நம்ம இங்கேன்னு ரீஸ் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வர்றாங்க. பட் அவளை பார்த்தா எல்லாருக்கும் பயங்கர ஷாக். ஏன்னா ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸு மேலே ஒரு கருப்பு கலர் சால்வை மாதிரி போத்திட்டு வரா. என்ன இவ ஒரு ஸ்டேஜுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வர பொண்ணு ஒரு மேக்கப்பே இல்லாமல் வந்துட்டுருக்கா, என்ன காரணம், இப்படி இருந்தால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு கீழே ஸ்டேஜில் உள்ளவங்கலாம் ஒரு மாதிரி பேச, நம்ம கிராண்ட்பா கேட்குறாரு சானை பார்த்து, ஏன் எங்கள் அம்மாவுக்கு மேக்கப் இல்லை, இது என்ன நடக்குது, உடனே விசாரி அப்படின்னு சொல்ல, ஓகே கிராண்ட்பா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான் ஃபோனை எடுத்துக்கிட்டு போயிடுறான். அந்த நேரம் நம்ம ஹீரோயின் மேலே போட்டிருக்க அந்த கருப்பு கோட்டை கழட்ட, அப்படியே ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஏஞ்சல் மாதிரி இருக்க, கீழே நிற்கிற ஒருத்தப்பா மேக்கப்பே இல்லாமல் இந்த பொண்ணு எவ்வளோ கார்ஜியஸாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம கிராண்ட்பா சொல்கிறாரு, உனக்கு நல்ல டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் உடனே பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டு 1945 ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் யாருமே தங்குறதுக்கு வீடு இல்லாமல் ரோட்டில் நின்றுட்டுருப்பாங்க. அந்த டைம் இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்த ஒரு டாலரை அப்படியே வச்சு நம்ம 5 வயசு சென்னும் அவங்களும் பார்த்துக்கிட்டே நிற்கும் பொழுது அந்த பாட்டு பாடுற அந்த ஞாபகம் வரும். உடனே அந்த பாட்டை நம்ம ஹீரோயின் இங்கே பாட பாட ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர அழுக வந்துடும். எல்லாரும் அழுவாங்க. ஒரு சில பேர் கேட்பாங்க, இந்த பொண்ணு ஏன் இப்படி பாடுது, எல்லாருமே அழ வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ஹீரோயின் பாட்டெல்லாம் பாடி முடிக்க, ஜட்ஜஸ் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், எமோஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல, நம்ம ஆங்கர் வந்து நம்ம ரீஸோட ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு கேட்கும். ஜட்ஜஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு 99 பாயிண்ட் கொடுக்க, ஏய் எங்கள் அம்மா ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிராண்ட்பா பயங்கர ஹாப்பி ஆகிடுவார். உடனே அங்கே நிற்கிற ரோயாவோட ஃபேன்ஸ் 2 பேர், இது எப்படி சாத்தியம், எங்கள் ரோயா 97 99 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே, இப்போ எங்கள் இங்கேயும்னா தானே 99 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். அந்த டைம் ஒருத்தர் அங்கே ஓடி வந்து, சேர்மன் நான் ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம ரீஸ் மேம்க்கு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு லேண்ட் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம கிராண்ட்பா திரும்பி நம்ம ஜானை பார்க்க, ஜான் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே மேலே கீழே பார்த்துட்டு நிற்பான். கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் நின்றுட்டுருக்காங்க. அவகிட்ட வர செக்ரட்டரி லேண்ட், உன் கையில் உள்ள பேக் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, கண்டிப்பாக இதை ஜான்சன் குரூப்பில் உள்ளவங்க தான் உனக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க, நீ ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு, உனக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவான கிஃப்டெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இன்றைக்கி நடக்கிற எல்லா விஷயமும் நீ பண்ணினது தான் எனக்கு தெரியும், ஒர்க் லைஃபுங்கிறது வேறு, ப்ரைவேட் லைஃபுங்கிறது வேறு, நீ 2யும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிற, கண்டிப்பாக வந்து ஜான்சன் குரூப்பில் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது, உடனே நீ உன் வேலையை ரிசைன் பண்ணு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, செக்ரட்டரி நக்கலாக சிரிச்சுட்டே, நான் யார் தெரியுமா, இந்த ஓவர்சீஸ்லேயே டாப் 1 காலேஜில் படிச்சுட்டு வந்தவ, அது மட்டும் இல்லாமல் இந்த ஜான்சன் குரூப் டைரக்டரே வாண்டடாக என்னைய அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு, இங்கே யாராலையும் என்னைய பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு கேட்குறா நம்ம ஹீரோயின். உடனே நம்ம செக்ரட்டரி சொல்கிறா, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ கண்ட்ரி சைடுலேருந்து வந்தவ தான், ஆனால் ரொம்ப அரகண்டாக இருக்கிற, உன்னைய சேர்மன் வேணும்னா நம்பலாம், ஆனால் நாங்கள் யாரும் நம்ப மாட்டோம்,
ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா? இந்த ஜான்சன் குரூப்ப பொறுத்தவரையிலும் சீன் சீன் வந்து சும்மா தான். பட் சான் தான் இங்க எல்லாமே. நான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். அதனால என்னைய யாராலயும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. இத கேட்ட நம்ம ஹீரோயின், கம்பெனிலேருந்து உனக்கு நோட்டீஸ் மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, உடனே நம்ம லேனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஓப்பன் பண்ணி பார்த்தா, ரூல்ஸ பிரேக் பண்ணதுக்காக உங்கள கம்பெனி டிஸ்மிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்ல, அத பார்த்து ஷாக் ஆயி நின்னுடுறா. அப்படியே கட் பண்ணா, நம்ம ஹீரோயின், சான் அப்புறம் கிராண்ட்பா 3 பேரும் உட்காந்துருக்க. நம்ம கிராண்ட்பா சொல்றாரு, "அம்மா இன்னைக்கு நீங்க செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுனீங்க. உங்களோட பாட்டு சூப்பர் அருமையா இருந்தது." அப்படின்னு ரொம்ப ஹேப்பியா சொல்லிட்டு இருக்கும் பொழுது, நம்ம ஹீரோயின் கேட்குறா, "இவ்ளோ எக்ஸ்பிரஷனும் நீ எங்க கத்துக்கிட்ட?" அப்படின்னு கேட்க, "அம்மா நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன்ம்மா. மாம் மாம் ஃபேன் பாய் நானு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம ஹீரோயின் சான் கிட்ட கேட்குறா, "சான் நான் வந்து செக்ரட்டரிய டிஸ்மிஸ் நோட்டீஸ் அனுப்புனத பத்தி நீ என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா?" அப்படின்னு கேட்டுட்டு, "சாரி நான் தான் வந்து உங்களோட இன்டர்னல் சிஸ்டம ஹேக் பண்ணி அவளுக்கு அப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்புனேன்." அப்படின்னு சொல்ல, உடனே கிராண்ட்பா சொல்றாரு, "ஜான்சன் குரூப்போட இன்டர்னல் சிஸ்டம் ஹை ரேங்க் இன்டர்னல் டீம வச்சு பண்ணுனது. அதையே நீங்க உடைச்சிருக்கீங்கன்னா, நீங்க எவ்ளோ பெரிய ஆளும்மா. உங்கள நெனச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு." அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுதே, கிராண்ட்மா உங்க மேல எந்த பெர்சனல் வெஞ்சன்ஸும் ரோசிக்கு கிடையாது. அவளோட வேலைய அவ செஞ்சிருக்கா. தயவு செய்து இந்த டிஸ்மிஸ்லாம் வேண்டாமே. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க." அப்படின்னு சொல்ல நம்ம கிராண்ட்பா சொல்றாரு, "அவளுக்கு செக்ரட்டரியா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. அதே மாதிரி உனக்கும் சிஇஓவா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம ஃபோன் எடுத்து கிராண்ட்பா, "ஜான்சன் நீ உடனே வா. அதுவும் இல்லாம சொத்து எல்லாத்தையும் மாத்தணும். நீ உடனே வா." அப்படின்னு சொல்ல, அடுத்த நிமிஷம் ஜான்சன் அங்க வந்துடுறாரு. உடனே கிராண்ட்பா அது எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு சைன் பண்ண, அத வாங்குற ஜான்சன் உடனே சான் கிட்ட போக, நம்ம கிராண்ட்பா சொல்றாரு, "அவங்க கிட்ட இல்ல, இங்க வா." அப்படின்னு சொல்ல, நம்ம ஜான்சன் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. உடனே அ இவங்க நான் என்னோட எல்லா ப்ராப்பர்ட்டி சொத்து எல்லாத்தையும் இவங்க பேர்ல மாத்திட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் இதில சைன் பண்ணவா? வேண்டாவா? அப்படின்னு யோசிக்கும்பொழுது கிராண்ட்பா அப்படியே உடம்பு முடியாத மாதிரி கொக்கு கொக்குன்னு இருமுறாரு. அத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், "என் பையனுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. என் பையனையும் நான் தானே பார்த்துக்கணும்." அப்படின்னு நெனச்சுக்கிட்டே அந்த ஃபைல்ல சைன் பண்றாங்க. அடுத்த நிமிஷம் ஜான்சன் சொல்றா, சேர்வுமன் நீங்க கண்டிப்பா நான் வந்து போர்ட் மீட்டிங்ல எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பப்ளிக்கா நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன்." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த ஃபார்மாலிட்டீஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்க போங்க." அப்படின்னு சொல்ல, "ஓகே சேர்மன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அடுத்த நிமிஷம் நம்ம கிராண்ட்பா கேட்குறாரு, "இப்போ இந்த கம்பெனியோட சேர்வுமன் எங்க அம்மா தான். இப்போ அவங்க யார வேணாலும் ஃபயர் பண்ணலாம். அதனால யாரும் அவங்கள கேள்வி கேட்க முடியாது இல்லையா?" அப்படின்னு சொல்ல, நம்ம சான் அப்படியே எழுந்திருச்சு, கிராண்ட்மா உங்கள பத்தி நான் நெறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இதெல்லாம் நல்லா இல்ல." அப்படின்னு சொல்லும் பொழுதே, உடனே நம்ம கிராண்ட்பா சொல்றாரு, "ஓ! நீ எங்க அம்மாவையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டியா? உனக்கு யாரு முக்கியம்? எங்க அம்மா முக்கியமா? இல்ல உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் முக்கியமா?" அப்படின்னு கேட்க, கிராண்ட்பா ஏன்? அப்படிங்க, "ஏய் உடனே நீ அவள பிரேக்கப் பண்ணு." அப்படின்னு சொல்ல, நம்ம சான் "என்னால முடியாது." அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம கிராண்ட்பா சொல்றார், "உன்னால பிரேக்கப் பண்ண முடியாதுன்னா, என்னோட என்னோட சொத்துல உனக்கு பங்கே கிடையாது. நான் உன்னோட எல்லா கார்ட்ஸையும் பிளாக் பண்ணிடுவேன். எம் உன் பேர்ல உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டியும் எனக்கு வந்துரணும். நீ என் கம்பெனில ஒரு சாதாரண சிஇஓ தான். உனக்கு மாசம் மாசம் நான் பே பண்ணுவேன். ஓகேவா?" அப்படின்னு கேட்க, நம்ம சான் "ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். போன உடனே நம்ம சான் அப்படியே வருத்தப்பட்டு நிக்க, அசிஸ்டன்ட் பால் வந்து, "சார் நம்ம ஃபேமிலி பிசினஸ வேணுனா கவனிக்கலாமா பிரசிடென்ட்?" அப்படின்னு கேட்க, எல்லாம் ஓகே தான். கிராண்ட்பாவுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. பட் நான் இப்ப இந்த ஜான்சன் குரூப்ப விட்டு போயிட முடியாது. அந்த இனியனா விட ரொம்ப ஓவரா போய்க்கிட்டு இருக்காங்க. அதனால நான் அவரு சொன்னதுக்கு ஓகே சொல்றேன்னு அவர்கிட்ட போய் சொல்லிடு." அப்படின்னு சொல்ல, "ஓகே நான் சொல்லிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பால் அங்கிருந்து போயிடுறான். அந்த நேரம் சானுக்கு ஃபோன் வருது. எடுத்து பார்த்தா செக்ரட்டரி பொண்ணு லூனா, "டாடி நீங்க எனக்கு அந்த டால் ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, என் ஸ்கூல்ல எல்லாருமே போட்டுட்டாங்க. எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்ப, அந்த ட்ரெஸ்ஸோட விலை $30,000. $30,000 அப்படின்னு ஷாக் ஆகுற நம்ம சான், "ஓகே டாடி உனக்கு வாங்கி தரேன், வாங்கி தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு, யார்கிட்டயோ ஃபோன்ல பேசி, "என் அக்கவுண்ட் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு. உடனே அதில $30,000 லோட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான்.